தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கடைகளில் காஃபி குடிக்காதீங்க, கடைகளில் காஃபி குடிக்காதீங்க என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். நாம் பொதுவாக டீ கடைகளில் டீ, காஃபி ஆகியவை குடிப்போம். சில கடைகள் காஃபிக்காக வேண்டியே ஸ்பெஷலாக இருக்கும். அந்த கடைகளிலே காஃபி மட்டும்தான் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். அந்த கடைகளில் காஃபி அருந்துவதற்காக கூட்டம் அலைமோதும். டீ கூட அந்த கடைகளில் விரும்பி சாப்பிட மாட்டார்கள். அந்த கடைகள் காஃபிக்கு என்று பெயர் பெற்றது. அந்த கடைகளில் காஃபி சாப்பிடுவதற்காக கூட்டம் அலைமோதும். அந்த காஃபி கடை அருகில் பயணிக்கும் போதெல்லாம் அந்த கடையில் காஃபி சாப்பிட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தோன்றும். உடனடியாக காஃபி வாங்கி அருந்திவிட்டு செல்வர். அவ்வாறு சொல்பவர்கள் சொல்வார்கள், அந்த காஃபி கடையை கிராஸ் பண்ணும்போது எனக்கு காஃபி சாப்பிடாமல் இருக்க முடியாது, அந்த கடை காஃபி சாப்பிடாமல் இருக்க முடியாது, நான் காஃபி சாப்பிடணும்னா அந்த கடையில் மட்டும்தான் சாப்பிடுவேன், வேறு எங்கேயும் சாப்பிட மாட்டேன், அந்த கடையில் காஃபி சாப்பிட்டா தான் எனக்கு திருப்தியாக இருக்கும், இல்லாட்டினா எனக்கு திருப்தியாக இருக்காது, அந்த கடை காஃபி அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நடப்பது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு சில கடைகளில் கஸ்டமர்களை கவர்ந்தெழுப்பதற்காக, காஃபியில் கிக் ஏற்றுவதற்காக சில போதைப் பொருட்கள் கலப்படம் செய்யப்படுகின்றன. அதாவது 1 கிலோ காஃபி தூளில் 0.001 மில்லிகிராம் கஞ்சா தூள் கலக்கப்படுவதாக புகார் வந்துள்ளன. அதாவது 1 கிலோ காஃபி தூளில் 0.001 கிராம் கஞ்சா தூள் கலக்கப்படுகின்றன. இவை 1 கிலோ பொடியில் கலப்பதால் சிறிது சிறிதாக அவை அந்த காஃபி தூளில் கலந்து விடுகின்றன. அந்த காஃபி தூளை தான் காஃபி தயாரிப்பதற்கு பயன்படுத்துகிறார்கள். ஆக அந்த காஃபி தான் கிக் ஏற்றுகிறது, போதை ஏற்றுகிறது. ஆக அந்த கடை காஃபி தான் மிகவும் ருசி வாய்ந்ததாக உள்ளது. அந்த காஃபி கடையை சாப்பிடுபவர்கள் தான் இந்த கடையில் காஃபி நல்லா இருக்குது, காஃபி கிக்காக இருக்குது, சூப்பராக இருக்குது, இந்த கடை காஃபியை சாப்பிட்டா வேறு எந்த கடை காஃபி சாப்பிட தோணாது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும். இதனால் ஏற்படுகிற பாதிப்புகள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நரம்பு தளர்ச்சி, பக்கவாதம், மூளை மற்றும் நரம்பியல் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன, மற்றும் மலட்டுத்தன்மை ஏற்படும், ஆண்மை குறைவு ஏற்படும். ஆகவே கடைகளில் காஃபி சாப்பிடாதீர்கள், டீ சாப்பிடலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் கடைகளில் மட்டும் இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது. 1 கிலோ கஞ்சா தூள் 1 கிலோ காஃபி தூளில் 0.001 மில்லிகிராம் கஞ்சா பொடி கலப்பதாக குற்றச்சாட்டுகள் வந்துள்ளன, புகார் வந்துள்ளன. ஆகவே கடைகளில் காஃபி சாப்பிடாதீங்க. காஃபி சாப்பிடணும்னா வீட்டிலே நீங்கள் தயாரித்து சாப்பிடுங்க. கடைகளில் டீ குடிக்கலாம். உடல் நலத்துக்காக வேண்டி எங்களுடைய அறிவுரை.